இப்ப இவங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க, டூர் எதுக்கு போவீங்க? என்ஜாய் பண்றதுக்கு. அந்த என்ஜாய் நீங்க எதை கேட்டீங்கன்னாலும் ஒரே ஒரு சொல் தான் வரும், என்ஜாய் பண்றதுக்கு. குடிக்கிற அத்தனை பேரும் இங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும்னாலே போன உடனே குடிக்கணுங்கிற ஒரு முறையை உருவாக்கி வச்சுட்டு போற இடத்துலாம் குடிக்கிறது. ஒரு அருவியில குளிக்கலாம் நினைக்கிறீங்க, மேல ஏறி குடிக்கிறவங்க முதல்ல பாட்டில உடைச்சி வீசுறது, அப்புறம் அதை உடைச்சி வீசுறதுல கேட்டா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்றாங்க. நான் திரும்ப தனியா தான் பேசணும். பாட்டில உடைச்சி வீசுனீங்கன்னா உடனே காட்டுல இருக்கிற யானைக்கு காலில் குத்திடும்னு சொல்றது ஒரு தரப்புன்னு சொன்னா கூட, முதல் விஷயம் அது எவ்வளவு சரி. உங்களுக்கு அந்த இயற்கையை அதை அழிப்பதில்ல, அதனுடைய சமநிலை குலைவை நம்ம செய்யறோங்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாதவங்க அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது. குடிச்சிட்டு போற இடமா அது? அங்க சரியான சாலை வசதி கிடையாது. நீங்க ஒரு பள்ளமேடு ஏறி போகணும். இன்னும் சொல்ல போனா அந்த அட்வென்ச்சரை விரும்பி தான் நீங்க அங்க போறீங்க. அங்க பாறைகளுக்கு இடையில தாண்டி போய் ஒரு அருவியில குளிக்கலாம் நினைக்கிறீங்க. அப்போ நீங்க கூடுதல் கவனத்தோட போக வேண்டிய இடத்துக்கு நீங்க மதுவின் போதையில போனீங்கன்னா என்ன நடக்கும்?